சுந்தர காண்டம் சர்க்கம் 40. ஹனுமன் சீதையிடமிருந்து விடைபெறுதல். வானர சிரேஷ்டனே, நாங்கள் இருவரும் ஒரு பர்வதத்தில் சஞ்சரிக்கையில் என் திலகம் வியர்வையில் கலைந்து போயிற்று. செந்நிறமாயிருந்த அந்த பர்வதத்தை கல் கொண்டு உரசி எனக்கு ராமபிரான் திலகமிட்டார். 3வது நபராக இன்று உனக்கு சொல்லுகிறேன், இதை ஒரு அடையாளமாக சொல்லு. ராட்சசர்களின் கொடிய மிரட்டல்களை கூறி 1 மாதத்திற்குள் சேனைகளுடன் வந்து என்னை மீட்கச் சொல் என்று கண்ணீரோடு சீதை மீண்டும் வற்புறுத்தி கூறினாள். அம்மணி இது நாள் வரை இடம் தெரியாது தவித்துக் கொண்டிருந்தனர். இனி அரைக்கணமும் சும்மா இருக்க மாட்டார். 1 மாத அவகாசம் எதேஷ்டமானது. ராமலட்சுமணர்களோடு தாங்கள் அயோத்தி திரும்பும் நாள் வெகு அருகிலேயே உள்ளது என்று ஆஞ்சநேயர் சீதையை நமஸ்கரித்து கிளம்பினார். ஹனுமான் போகிறாரே என்று சீதைக்கு துக்கமாக இருந்தது. கண்ணீரை அடக்கி கொண்டு ஆசீர்வதித்தாள். மாருதி வடக்கு நோக்கி விரைந்தார். சர்க்கம் 41. அசோகவனத்தை அழித்தல். சீதையை கொண்டு வந்தபோது இருந்த புத்தி ராவணனுக்கு இப்போதும் இருக்கிறதா? இவளோ வசப்படவில்லை. இவளை அனுப்பிவிட்டு நல்ல பெயரோடு நிம்மதியாக இருப்போம் என்று இப்போதாவது நினைக்கலாம் அல்லவா? இதை எப்படி அறிவது? யாரிடம் கேட்டாலும் உண்மை தெரியாது. செல்வம் பொங்கி விழும் இலங்கையின் பரிசுகள் கொடுத்து பலனை எதிர்பார்ப்பதில் பிரயோஜனமில்லை. இலங்கையின் பலவீனங்களையும் ராட்சதர்களின் பராமரத்தையும் பற்றி பிரபுவோ சுக்ரீவனவும் கேட்டால் என்ன பதில் சொல்வது? சாப்பாடு கொண்டு வா என்றால் தண்ணீரையும் சேர்த்து கொண்டு போவதல்லவா புத்திசாலித்தனம்? மறுபடி வந்து ஒற்றறிய நேரமும் இல்லையே. சீதை இல்லை என்றால் அந்த நாட்டை பற்றி ஒன்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது அப்படி இல்லையே. பிராட்டியை மீட்கும் பொறுப்புக்கு உபயோகமான தகவல்கள் வேண்டுமே. அமைச்சர்களில் நல்லவர்கள் யார் என்று அறிய வேண்டும். அரசவைக்கு போக குறுக்கு வழி தண்டோபாயம்தான். வம்பு செய்தால் கைது செய்து ராவணன் முன் நிறுத்துவார்கள். பெரிய வன்பாக 4 பேர் பிரமிக்கும்படி புரட்சியை செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்தபடியே சுற்றுமுற்றும் பார்த்தார் மாருதி. இந்த அசோகவனமே இந்திரனுடைய நந்தவனம் போல் அற்புதமான பூக்கள், கனிகள், மரங்களால் நிறைந்து இருக்கின்றது. இதை நாசம் செய்தால் ராவணனுக்கு கடும் கோபம் வரும் என்று தீர்மானித்தார். அசோகவனத்தின் விருட்சங்களை முறித்து வீசினார். தடாகங்களில் குதித்து அதிலுள்ள அலங்கார பொம்மைகளை உடைத்து எறிந்தார். மரங்கள் முறியவும் அதிலுள்ள பட்சிகள் கீச் கீச் என்று கத்திக்கொண்டு அங்கும் இங்கும் பறந்தன. பூக்களும் பழங்களும் காய்களும் நாலாபுறமும் சிதறின. கொடிகள் பிடிப்பற்று தரையில் விழுந்தன. இவர் குதித்ததில் அங்கிருந்த வசந்த மண்டபம் பெரும் சத்தத்துடன் நொறுங்கி கீழே விழுந்தது. பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்த அந்த மண்டபத்தை அவர் பார்த்தார். உற்சாகலட்சுமியின் பரிபூர்ண அனுகிரகத்தால் அசோகவனத்தை துவம்சம் செய்தார் ஹனுமார். கிங்கரர்களை நாசம் செய்தல். சர்க்கம் 42. ராட்சதர்கள் கெட்ட கனவு கண்டு விழித்தனர். மரம் முறியும் சப்தமும் பறவைகளின் கூச்சலும் கனவின் வெளிப்பாடு என்றே அவர்கள் எண்ணினர். சீதைக்கு காவல் இருந்த அரக்கிகளும் உறக்கம் கலைந்து எழுந்து பார்த்தனர். ஹனுமனின் விஸ்வரூபம் கண்டு மிரண்டனர். சீதையிடம், இவன் யார்? உனக்கு தூது வந்தவனா? என்ன சொன்னான்? உண்மையை ஒழிக்காமல் சொல் என்று மிரட்டினர். மானாகவும் சன்னியாசியாகவும் திடீரென்று 10 தலையோடும் மாற ராட்சதர்களாலேயே முடியும். இவன் எந்த அரக்கனோ? பாம்பின் தடம் பாம்புக்குத்தான் தெரியும். நானும் இவனை கண்டு பயந்து போயிருக்கிறேன் என்றாள் வைதேகி. சில அரக்கிகள் ராவணனிடம் சென்று ஹனுமானின் அட்டகாசத்தை சொன்னார்கள். சீதை இருக்கும் இடத்தை தவிர மற்ற இடங்களை அது நாசம் செய்வதால் ராமதூதன் என்றே எண்ண வேண்டி இருக்கிறது. ஏனெனில் சீதையின் பேச்சில் முன்பு இருந்த பயம் இல்லை, முகமும் தெளிவாக இருக்கிறது. நாங்கள் எப்படி கேட்டும் தெரியாது என்கின்றாள் என்றும் கூறினர். ராவணன் கோபத்துடன் கிங்கரர்களை படையுடன் அனுப்பி வைத்தான். அவர்கள் 80,000 பேர்கள், பானை போன்ற வயிறு கொண்டவர்கள், யுத்த தாகம் கொண்ட பலவான்கள், கோர வடிவு உடையவர்கள். அவர்கள் பலவித ஆயுதங்களால் ஒரு சேர ஆஞ்சநேயரை தாக்கினர். ஆஞ்சநேயர் பூமியில் வாளை சுழற்றி அடித்து கர்ஜித்தார். அப்போது 8 திசைகளும் நடுங்கின. வானில் பறந்து கொண்டிருந்த பறவைகள் இதை கேட்டு பூமியில் விழுந்தன. மலைகள் மாருதியின் குரலை எதிரொலித்தன. நீ யார் என்று கிங்கரர் தலைவன் கேட்க, நான் ராமதூதன், வாயு மைந்தன். என் பெயர் ஆஞ்சநேயன். இலங்கையின் காவல்களை கடந்து நான் சீதையிடம் பேசியிருக்கிறேன் என்றால் என் பராக்கிரமத்தை புரிந்து கொள்ள வேண்டாமா என்றவர் ஒரு கிங்கரனை அழித்து அவன் கையில் விழுந்த இரும்பு உலக்கையால் கிங்கர கூட்டத்தை சின்ன பின்னமாக்கினார். தப்பி ஓடியவர்களிடம் இலங்கேஸ்வரனிடம் சென்று செய்தி கூறினர். ராவணன் அடங்காத சினத்துடன் மந்திரி பிரசத்தினின் மகனான ஜம்புமாலியை படைகளோடு அங்கு அனுப்பி வைத்தான். சர்க்கம்
43. உப்பரிகையை நொறுக்குதல். கோவேறு கழுதைகள் பூட்டிய ரதத்தில் ஏறி வந்த ஜம்புமாலி ஆஞ்சநேயரோடு கடும் யுத்தம் செய்தான். ஜம்புமாலி விட்ட அர்த்தச்சந்திர பானம் ஹனுமானின் முகத்தில் தைத்து கீழே விழுந்திருந்தது. இரத்தத் துளிகள் சிவப்பு சந்திரமென அவர் வதனத்தை பிரகாசிக்கச் செய்தன. மாருதி ஒரு பாறையை பிடுங்கி எறிய அதை 10 பானங்களால் பொடியாக்கினான் ஜம்புமாலி. அடுத்து ஒரு ஆச்சா மரத்தை வேரோடு பிடுங்கி அவர் வீச ஜம்புமாலி அதை 4 பானங்களால் துண்டு துண்டாக்கினான். அதோடு தோளில் 5, மார்பின் மத்தியில் 10, ஹிருதயத்தில் 1 என்று சரமாரியான ஏக காலத்தில் பானங்களை எய்தான். மாருதி ஆத்திரத்துடன் கிங்கரர்களை கொன்ற இரும்பு உலக்கையை எடுத்து கரகரவென்று சுழற்றியபடியே ஜம்புமாலியின் மார்பை நோக்கி வீசினார். ஜம்புமாலி அடியற்ற மரம் போல் சாய்ந்தான். சில வீரர்கள் இதை ஓடிச் சென்று ராவணனிடம் தெரிவித்தனர். ராவணன் கண்கள் சிவக்க தனது மந்திரி புத்திரர்களை அழைத்து வர அந்த துஷ்ட குரங்கை பிடித்து வாருங்கள் என்று ஆணையிட்டான். 7 மந்திரி குமாரர்களின் வதம். ஆஞ்சநேயர் கடும் கோபத்துடன் அவர்களை துவம்சம் செய்து கொண்டிருந்தார். மந்திரி குமாரர்கள் மடிந்தனர். அதை கேட்ட ராவணன், ஒரு சாதாரண குரங்கு, அதற்கு இத்தனை பலமா என்று சிந்தித்தான். விரூபாக்ஷன், யூபாக்ஷன், துர்தரன், பிரகசன், வாசகர்ணன் என்ற 5 சேனாதிபதிகளை அழைத்து ஹனுமானை கட்டி இழுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். வாயுபுத்திரனின் அருகில் எச்சரிக்கையாக செல்லுங்கள். நான் கிஷ்கிந்தையில் வாலி, சுக்ரீவன், ஜாம்பவான், நீலன், த்விதன் இவர்களை பார்த்திருக்கின்றேன். இந்த குரங்கின் உற்சாகம், புத்தி, வீரம் எல்லாம் அவர்களுக்கு மிஞ்சியதாக இருக்கிறது. எவனோ அதிக தவம் செய்து இப்படி வந்து பழிவாங்கி கொண்டிருக்கிறான். யுத்த நீதி பிசகாத நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று அறிவுரை கூறி அவர்களை அனுப்பினான். சதுரங்க சேனைகளுடன் பஞ்ச சேனாதிபதிகள் வில்லில் துவனி எழுப்பிக் கொண்டு அசோகவனத்திற்கு வந்தனர். தோரண வாயில் அமர்ந்திருக்கும் ஆஞ்சநேயர் மேல் துர்தரன் 5 இரும்பு பானங்களை எய்தான். மாருதி ஆகாசத்துக்கு தாவினார். பிறகு பிரம்மாண்டமாய் பெருகி அவன் தேரில் குதித்தார். தேர் உடனே தூள் தூளானது. 8 குதிரைகளும் துர்தரனும் மாண்டனர். இதனால் ஆங்காரத்துடன் யூபாஷனும் விரூபாக்ஷனும் முக்தகரம் என்ற ஆயுதத்தால் மாருதியின் மார்பில் அடித்தனர். ஓர் ஆச்சாமரத்தை பிடுங்கி அவர்களை சுழன்று சுழன்று அடித்து கொன்றார் ஆஞ்சநேயர். இதை பார்த்த பிரகசன் ஒரு பட்டாக்கத்தியுடனும் வாசகர்ணன் சூலத்துடனும் ஆஞ்சநேயரோடு போரிட்டனர். ஆஞ்சநேயரின் ரோமங்கள் எல்லாம் சிவப்பு வண்ணம் தீட்டப்பட்டது போல் இரத்தத்தால் பளபரத்திருந்தன. ஒரு மலையை பிடுங்கி அவர்கள் மேல் ஏறிய சைன்யங்களோடு இருவரும் நசுங்கி மடிந்தனர். எஞ்சி இருந்தவர்கள் அஞ்சி ஓட மீண்டும் தோரண வாயிலில் இளைப்பாறினார் அஞ்சன புத்திரன். அசகுமாரன் வதம். இவர்களை எல்லாம் தோஷம் செய்தபடியே தோரண வாயிலின் அருகில் அமர்ந்திருந்தார் மாருதி. அப்போது பஞ்ச சேனாதிபதிகளையும் மடிந்தது கேட்டு அடுத்து யாரை அனுப்பலாம் என்று சபையில் நோட்டமிட்டான் இலங்காபதி ராவணன். அவனது புதல்வன் அசகுமாரன் ஆவலோடு தலையை தூக்க போய் வா என்று கையை அசைத்தான் இலங்கேஸ்வரன். அசகுமாரன் வீரதீர பராக்கிரமங்கள் தெரிந்தவன். 8 குதிரைகள் பூட்டிய தங்கமுலாம் பூசப்பட்ட தேரில் ஏறி வந்தான். அந்த ரதம் ஆகாயத்தில் பறக்கக்கூடியது. அசகுமாரனுடைய விழிகள் சிம்மத்தை போன்றவை. யுத்தகளம் வந்ததும் மாருதியை காலோடு தலை உற்று பார்த்தான். ஒரு குரங்கா நடக்க இடமில்லாமல் இத்தனை பேரை கொன்று குவித்திருக்கிறது என்று ஆராய்ந்தான். பிறகு இவனை ஜெயிப்பது எளிது என்று தீர்மானித்து வீரத்தோடு 3 கூர்மையான பானங்களை அவர் மீது விட்டான். இருவருக்கும் நடந்த யுத்தத்தைக் கண்டு சூரியன் பயந்து போய் மேகத்துக்குள் மறைந்தான். பூமி நடுங்கிற்று. காற்று வீசவில்லை. பர்வதங்கள் அசைந்தன. சமுத்திர அலைகள் மிக உயரமாய் எழும்பின. இடி இடித்தது. மேகங்கள் அலைந்தன. அசகுமாரனின் பானங்களால் ஹனுமான் தலையிலிருந்து உதிரம் பெருகி அவரை நீராட்டியது. அவர் உடல் பூரிக்க அம்புகள் உதிர்ந்தன. வாயுகுமாரனின் விழிகளிலிருந்து தீப்பொறி பறந்து அச்சகுமாரனின் சைனியங்களை பொசுக்கியது. அச்சகுமாரன் வானத்தால் மழையை பொழிய வைத்து சேனைகளை காத்தான். புஜங்களை தொடைகளையும் தட்டிக்கொண்டு ஆகாசத்துக்கு தாவினார் மாருதி. தானும் தேரோடு வானில் கிளம்பி வானமழையை பொழிந்தான் ராவண புத்திரன்.
ஆஞ்சநேயர் பறக்கும் எதிரியின் ரதத்தை கைகளால் அரைந்து நொறுக்கினார். குதிரைகளும் கீழே விழுந்து மடிந்தன. அட்சகுமாரன் வானில் தாவி முஷ்டி யுத்தம் செய்தான். ஆஞ்சநேயர் அவனது கால்களை இறுகப் பிடித்து கரகரவென்று சுழற்றி அடித்து நொறுக்கி தேய்த்து பிண்டமாக்கி பூமியில் எறிந்தார். இதை கேட்ட ராவணனின் இதயம் கலங்கியது. தேவர்கள் எல்லாம் ஆஞ்சநேயரின் இந்த தீரச் செயலை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.